திருச்செந்தூர் முருகன் வரலாறும் ஆன்மீக சிறப்பும். தமிழகத்தின் தென் கடற்கரையில் வங்கக்கடலின் கரையில் அமைந்துள்ள புனித தலம் திருச்செந்தூர். இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடு ஆகும். மற்ற படை வீடுகள் மலைகளில் அமைந்திருக்க, கடல் கரையில் அமைந்த ஒரே படை வீடு திருச்செந்தூரே என்பதே இதன் தனிச்சிறப்பு. திருச்செந்தூரின் வரலாற்று பின்னணி. தேவர்களையும் உலகத்தையும் கொடுமைப்படுத்திய அசுரன் சூரபத்மன் மீது போர் செய்ய சிவபெருமான் பார்வதி தேவியரின் அருளால் முருகப்பெருமான் அவதரித்தார். அந்த பெரும் போரே சூரசம்ஹாரம். இந்த யுத்தம் நடந்த புனித பூமி தான் திருச்செந்தூர். சூரபத்மனை வதம் செய்த பின் போர் காரணமாக ஏற்பட்ட பாவநிவர்த்திக்காக முருகப்பெருமான் இத்தலத்தில் சிவபெருமானை வணங்கி தவம் செய்தார். அதனால் இத்தலம் வீரமும் தவமும் இணைந்த தலம் என போற்றப்படுகிறது. திருச்செந்தூர் கோயில் சிறப்புகள்: கடலிலிருந்து உருவான நாழிக்கிணறு, இனிமையான குடிநீர், கடற்கரை மணலில் அமைந்த கோயில், அபூர்வமான அமைப்பு. செந்தில் ஆண்டவன் என்ற பெயரில் அருள்பாலிக்கும் முருகன் கோயிலின் கருவறை கடலை நோக்கி அமைந்துள்ளது. இங்கு முருகன் வீரராகவும் ஞானியாகவும் பக்தர்களின் துயர் தீர்ப்பவனாகவும் அருள்பாலிக்கிறார். ஆன்மீக தத்துவம். திருச்செந்தூர் முருகன் நமக்கு சொல்லும் செய்தி: தீமையை எதிர்த்து போராட வேண்டும், வெற்றிக்கு பின் அகந்தையை விட்டு தவம் தியானம் செய்ய வேண்டும், கடல் போல் ஆழமான மன அமைதி பெற வேண்டும். அசுரனை அழித்ததும் உடனே ஈசனை வணங்கிய முருகன் வெற்றி வந்தாலும் பணிவு அவசியம் என்பதை கற்பிக்கிறார். பக்தர்களின் நம்பிக்கை: கடன், நோய், மன கஷ்டம் தீர, திருமணத் தடை, வேலை தடைகள் நீங்க தைப்பூசம், சஷ்டி விரதம், சூரசம்ஹார விழா ஆகிய நாட்களில் வழிபாடு மிகச்சிறப்பு. திருச்செந்தூர் முருகனை மனமாற வணங்கினால் வேல் கொண்டவன் வாழ்வு கொடுப்பான் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. திருச்செந்தூர் என்பது ஒரு கோயில் மட்டுமல்ல, அது வீரத்தின் சின்னம், தவத்தின் பாடம், பக்தியின் தலம். இங்கு முருகனை வணங்கும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் தைரியமும் தெளிவும் பிறக்கிறது. வேல் முருகா, செந்திலாண்டவா, அருள்வாயாக. வேலும் கடலும் திருச்செந்தூர் முருகனின் பேர்கதை. பண்டைய காலம். 3 உலகங்களும் நடுங்கும் அளவுக்கு ஒரு அசுரன் எழுந்தான். அவன் பெயர் சூரபத்மன். தவ பலத்தால் பெற்ற வரங்களால் அவன் தேவர்களை அடக்கி யாகங்களை அழித்து பூமியில் அநியாய ஆட்சி நடத்தினான். தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து கைலாயம் சென்று சிவபெருமானின் திருவடிகளில் சரணடைந்தனர். ஈசா, இந்த உலகத்தை காக்க ஒருவர் வேண்டும் என தேவர்கள் கண்ணீருடன் வேண்டினர். முருகன் அவதாரம். அப்போது சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவை கங்கையில் சேர கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தனர். பார்வதி தாயின் அருளால் அந்த 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து ஆறுமுகன் முருகப்பெருமானாக அவதரித்தார். அவரின் கையில் சக்திவேல், இதயத்தில் கருணை, கண்களில் வீர ஒளி. சூரபத்மனுடன் மகாயுத்தம். முருகன் தன் படையுடன் அசுரர்களை எதிர்த்து போருக்கு புறப்பட்டார். பல நாட்கள் நடந்த போர் கடைசியில் திருச்செந்தூர் கடற்கரையில் உச்சத்தை அடைந்தது. கடல் கொந்தளித்தது, வானம் இருண்டது, வேல் ஒளி பாய்ந்தது. சூரபத்மன் பல வடிவங்கள் எடுத்தான். மரமானான், மலை ஆனான், கடலாக மாறினான். ஆனால் முருகனின் வேல் அறிவின் ஒளி. அது எதையும் மறைக்க விடவில்லை. ஒரே வேல் வீச்சில் சூரபத்மன் 2ஆக பிளந்தான். அவனது அகந்தை அழிந்தது. அவனது மனமாற்றத்தை ஏற்று முருகன் அவனை சேவலும் மயிலும் ஆக மாற்றி தனது கொடியாகவும் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார். தீமையும் சரணடைந்தால் அருளாக மாறும் என்பதே இங்கே சொல்லப்படும் தத்துவம். தவமும் ஞானமும். திருச்செந்தூர் போரில் வென்ற முருகன் நான் வென்றேன் என்ற அகந்தை கொள்ளவில்லை. உடனே அவர் நினைத்தார், வெற்றி வந்ததும் ஈசனை நினைப்பதே தர்மம். அதனால் திருச்செந்தூர் கடற்கரையில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அந்த இடமே செந்திலானது. அங்குதான் செந்தில் ஆண்டவன் இன்றும் அருள்பாலிக்கிறார். நாழிக்கிணறு அருளின் அடையாளம். கடலால் சூழப்பட்ட அந்த இடத்தில் மணலில் தோண்டிய போது இனிமையான நீர் ஊறியது. அதுதான் நாழிக்கிணறு. வாழ்க்கை எவ்வளவு உப்பாக இருந்தாலும் இறைவன் அருள் இருந்தால் அதில் இனிமை பிறக்கும் என்பதற்கான சின்னம் அது. பக்தர்களுக்கான அருள் கதை. ஒரு காலத்தில் ஒரு ஏழை பக்தன் கடன், நோய், துயரம் என சோர்ந்து திருச்செந்தூர் வந்தான். கடற்கரையில் நின்று அழுதபடி சொன்னான், வேலவா, நான் தோற்றுவிட்டேன். அன்றிரவில் அவனுக்கு கனவில் தோன்றினார் முருகன். நீ தோற்கவில்லை, உன் சோதனை முடிவுக்கு வருகிறது. சில நாள்களில் அவனது வாழ்வு மாறியது. இன்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். திருச்செந்தூர் முருகன் கண்ணீர் சிந்தும் இடத்தில் அருள் சிந்துவான். திருச்செந்தூர் சொல்லும் வாழ்வு பாடம்: தீமையை எதிர்க்க தைரியம் வேண்டும், வெற்றிக்கு பின் பணிவு வேண்டும்,
வாழ்க்கை கடல் போல் இருந்தாலும் நம்பிக்கை கரை சேர்க்கும் நிறைவு திருச்செந்தூர் என்பது ஒரு கோயில் அல்ல. அது வீரத்தின் கதை, ஞானத்தின் பாடம், பக்தியின் உயிர். அங்கே நிற்கும் முருகன் இன்றும் சொல்கிறான், வேல் உன் உள்ளத்தில் இருந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வேல் முருகா, செந்தில் ஆண்டவா, அருள்வாயாக